எங்கேயும் சேராமல் இருக்கு. மொத்தமே 11 தான் கிடக்கு. இது என்ன காலைண்ணா? என்ன காலை? காங்கேயம் காலை. காங்கேயம் காலை. இது புலி காலையாண்ணா? இது கண்ணுக்குட்டி சைஸா இன்னும் வளர்த்தாலும் 1 வருஷம் வளரும் இந்த காலை. இது பல்லு வச்சுருந்தா 4 பல்லு தான் போட்டிருக்கு. 4 பல்லு. ஆமாம். சரி சரி. இது எதுக்கு வாங்கிட்டு போவாங்கண்ணா? வளர்க்க முடியாம சம்சாரி வந்து விற்காங்க. வீட்டில் வளர்க்க முடியல கஷ்டத்தில். எங்கேருந்து கொண்டு வந்து? ஊர் வந்து புண்ணியாபுரத்துலேருந்து வந்திருக்கு. தென்காசி மாவட்டம் கடையில் இருந்தாலும் தான் புண்ணியாபுரத்துலேருந்து இந்த மாடு வந்திருக்கு. வளர்க்க முடியாம? ஆமாம், வளர்க்க முடியாமல். அது நிறைய நல்லா சாப்பிடும் அப்படி? ஆமாம், நிறையா சாப்பிடும். அதனால செலவு பண்ண முடியல. செலவு பண்ண முடியலன்னு இப்போ இது எவ்வளோக்கு முடிஞ்சு? 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்கு. 1 லட்சம் ரூபா. சரி சரி. இதுக்கு ஜோடி சேர்க்கனால கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி சொன்னா? கொஞ்சம் கஷ்டம் தான். வீட்டில் ஆமாம், பிள்ளை மாதிரி ஒரு மாடு வந்து ஆனால் நல்ல குணமா இருக்கு. நல்ல குணமா உள்ள காலம். சரி சரி. இப்போ கேரளாவுக்கு போகுதாண்ணா? எதுக்குன்னு தெரியல, வித்துட்டாங்க. அது எங்கே போகுது நம்மளுக்கு தெரியாது. வித்தாச்சு. நமக்கு தேவையே இல்லை. நமக்கு அது தேவையில்லை. அவங்க வளர்த்தாலும் சரி, எனக்கு செஞ்சாலும் சரி. ஆமாம். ஆனால் நல்ல காலை. நல்ல காலை. இன்னைக்கு வந்து சொல்லும் வாங்கினாளுக்கு. இன்னைக்கு வந்தாலே தான் டாப் காலை. நல்ல காலை. ஆமாம். சரி சரி. அமைப்பே நல்லா இருக்குங்க. மாட்டிலே இதான் இதுலேயே பெரிய மாடு. ஆமாம். வாங்குறவங்களுக்கு லாபமா? லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கும்ண்ணா. சரி. நீ கொஞ்சம் விலை சௌரியம், அதனால கொடுத்துட்டாங்க. சந்தையில் மாடு நிறையா. இல்லைன்னா மாடு வேற மாதிரி விற்கும். சரி. 92. எவ்வளோண்ணா? 94,000 ரூபா. எங்கண்ணா கேரளாக்கா போகுது? வழக்கு தான் வாங்கியிருக்காங்க. சரி சரி. வழக்கு தான் கொடுப்பாங்க அப்படி சொன்னா. அதுக்கு ஜோடி கிடைக்க கஷ்டம் தானே? ஜோடி கிடைக்கிறது கஷ்டம். சரி. அவங்க ஒரு அழகுக்கு வழக்குக்கு தான் வாங்கியிருக்காங்க. அழகுக்கு. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி கட்டினாலே அம்சமாக இருக்கும்ண்ணா. தங்கமான. சரி. இல்லை இது காங்கேயம் காலை. ஆமாம். 2 பல்லாண்ணா? ஒரு காலை எவ்வளோ சொல்றீண்ணா? அது விலை 43,000 இருக்கு. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? முதல்ல வந்தால் கொடுத்துடலாம். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 88 41 31 45. காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி வாங்கண்ணா. இது ரேஸ் காலையாண்ணா? அது ரேஸ் காலை. அதான் ரேஸ் மாதிரி. அது உங்கள் காலை தானா? சரி சரி. அது ரேஸ்க்கு ஓடிக்கிட்டு இருக்காண்ணா? ஓடிட்டு இருக்கு. சரி. பல்லு எத்தனைண்ணா? பல்லு சேர்ந்துருச்சு. அப்பதான் நல்லா ஓடும். ஒரு காலைக்கு 6 பல்லு. இந்த வல்லம் காலைக்கு 6 பல்லு.
அது இடம் கடைக்கு பழி சேர்ந்துடுது. சரி சரி. அப்போதான் நல்லா ஓடும். ஆமாம், 1,10 சொல்லுதான். 1,10,000. ஆமாம். எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 90 வரைக்கும் கேட்காங்க. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கண்ணா? நாங்கள் 95 கொடுத்துருவேன். ஃபைனல் ரேட்டு 95 கொடுத்துருவேன். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? நான் வந்து காரக்குறிச்சி புதுக்குடி. சரி சரி. இந்த காலை வேணா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். வேற வச்சிருக்கீங்களாண்ணா? வேற 2 ஜோடி வீட்டில் கிடக்கு. வந்தால் வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 96 29 69 89 88. இந்த மாதிரி ரேஸ் காலை வேணா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். அதான் சொல்லக்கூடாது. கண்ணுக்குட்டி 250 ரூபா. சரியா? ஆமா, ஒரு கண்ணுக்குட்டி நிரப்பு 250 ரூபாய் கேக்கு. அவன் 700 ரூபா சொல்லலாம். அப்பதான் ஊர் மேல டக்குன்னு அடிப்பாங்க. ஆமா. ஏடு போனாலும் கிடைக்காத. அதோட நான் தான் கறந்தேன். பட்டா எடுத்து இப்படி போட்டோ எடுக்க போய் தான் புள்ள மாடு கொடுக்க மாட்டாங்க. ஆடு கொடுக்க மாட்டாங்க. ஐயா 5000 இருக்கீங்கண்ணா. ஏன்னா இவங்க 5000 கூட சொல்லி வேற கூட கூட என்ன மாம்சே என்ன இது 8 கிடாரியா? 8 கிடாக்கண்ணு. கிடாக்கண்ணு ஆம்பளா. 8 ஆம்பளா. கேரளா இல்ல, கேரளாக்கு போமாண்ணா? கேரளாக்கு போகுது. வளப்பு இடநாட்டுக்கு போகுது. வளப்புக்கு எவ்வளவு சொல்றாங்கண்ணா? ஒண்ணு அவங்க என்ன எவ்வளவு சொல்றாங்க தெரியல. அவங்க 7 ரூபா சொல்றாங்க. 5.5 கேக்கு. சரி சரி. கண்ணுட்டி பார்த்து எடுக்க என்ன சாமான எடுக்க வேண்டாம். கண்ணுட்டி வரும். ஐயா மாடு கைத்துல மாத்திட்டு கைத்த ஒன்று அழுத்தி போயிடும். விற்க வேண்டியதான். இதை பிடிங்க. இன்னைக்கு இதை தான் நீங்கள் பிடிக்கணும். இடத்த பிடிக்க ஒட்டுக்கு என்ன அப்படி காலண்ணா. ஏன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் வைக்க வேண்டிய ஆள் இல்லை. அவன் ஒரு கண்ணுட்டி 2 ரூபா சொல்லுதான். ஒரு கண்ணுட்டி 14 ரூபா சொல்லுதான். வந்தா அடிச்சிடும் நிரப்புக்கு. நீங்க பயிட்டு போ. ரூபா இல்லாட்டா அடுத்த வருஷம் கூட கொண்டு போ. மாட்டை விற்கணும். அப்படி பாருங்க. ஆமா. அது கிடாரியா? கிடாரி. நாட்டு கிடாரியா? நாட்டு கிடாரி. எவ்வளவு சொல்றீங்கண்ணா? கேட்டோம். அவருக்கு மாப்பிள்ளை கூட வாங்கினாரு கொடுத்தாச்சு. எவ்வளவு போச்சுண்ணா? 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கேட்டோம். வளப்புக்கு போகுதா? வளப்புக்கு இப்போ அது வளப்புக்கு போகுது. நல்ல கிடாரி. நல்ல கிடாரி. அது என்ன தேனி பழமாடு மாதிரி தான். ஆமா, அந்த புள்ளியெல்லாம் அப்படி இருக்குல்ல? ஆமா. சரி சரி. ഭയങ്കര വില. മേളപ്പാളത്ത് മാട് വറുത്ത് കമ്മി. മാട് പോത്തിന് ഭയങ്കര വില. ഭയങ്കര വലിയ വില. ക്രിസ്മസിന് വാങ്ങാൻ വന്നില്ല? ക്രിസ്മസിന് വാങ്ങാനൊക്കുന്നില്ല. ഒന്നുമില്ല. മാട് കമ്മി. വില കൂടുതൽ. அதனால வாங்காம போறீங்களா? வாங்காம ஒரு மார்க்கம் இல்ல. சரி.
இது என்ன காலைண்ணா? காங்கேயங்கள் காங்கேயங்காலை. இது வண்டி மாட்டுக்குள்ளதான். வண்டி மாட்டுக்கு இது புலிகளையா? பழக்கணும் வண்டி மாட்டு பழக்கணும். வாங்கி நம்ம தான் நமக்கு தேவைக்கு தக்கன பழக்கிக்கணும். அப்படிதுன்னு. இது எத்தனை பல்லுண்ணா? ரெண்டு பல். ரெண்டு பல்லு. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? தூத்துக்குடி. நீங்கள் வியாபாரியா? வாங்கிட்டு வந்தோம். வியாபாரி தான். சரி சரி. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 35 ரூபா சொன்னோம். 28 ரூபாய்க்கு கேட்காங்க. கொடுக்கல. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 30,000 கொடுத்துருவீங்க. ரெண்டு பல்லு காங்கேயங்காலை. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 950 இல்லை 97 50 80 7002. இந்த காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம். அப்படி ரொம்ப ரெகுலர் கிடையாது. ரொம்ப வர்றது என்னைக்கு வரணும். சரி. வேற காலை வச்சிருக்கீங்களாண்ணா? வீட்டில் கிடக்கு 2-3 காலமாக கிடக்கு. வந்தா வாங்கிடலாம். பாடு தானே பாடு வரல கருடியும் பாடுறாங்க. இது எத்தனை இதுண்ணா? தலைக்கு எவ்வளோ பால் இருக்குண்ணா? 4 லிட்டர் பால். எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 22. எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கண்ணா? 19 கொடுத்துருவீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் என்னமா? 94 87 44 இந்த கிடாரி வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். நல்ல மழை பெஞ்சுக்கிட்டா வெள்ள கடை போகுது. ஹெச்எப்பா ஹெச்எப்ல கொஞ்சம் கிராஸ். பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 6 லிட்டர். 6 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சு? 3 ஆயிடுச்சு. கண்ணுக்குட்டி? கண்ணு காலங்கண்ணு. காலக்கண்ணு. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 35 ரூபா சொல்கிறோம். 35,000. 25 26 கேட்காங்க. 25 26 கேள்வி. எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 30 ரூபாய் நெருக்கி. 30,000 எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் வியாபாரி? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கறிவளம் வந்தோம். கறிவளம் வந்தோம். சரி சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 80 129 29 575. இந்த மாதிரி பால் மாடு வேணா வந்து வாங்கிடலாம். வேற வச்சிருக்கீங்களாண்ணா? வீட்டில் இருக்கு. வந்தா வாங்கிடலாம். சரி. இது காளை மாடு, நாட்டு காளை. இது என்ன வண்டி மாட்டுக்காண்ணா? வண்டிக்காகும். இப்போ கண்ணுக்குட்டி தான். இது என்ன பல்லு போடலையா? சரி சரி. பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? பல் போட 6 மாதம் இருக்கும். நான் வளர்ப்பை பொறுத்து. வளர்க்குறத பொறுத்து. சரி சரி சரி. இது எவ்வளோண்ணா ஒரு காளை சொல்றீங்க? 25,000 சொன்னோம். 25,000. சரி. இன்னைக்கு சந்தை சரியில்லைனால எவ்வளோ கேட்குறியா? 17,000 கேட்காங்க. அவ்வளோதான் கேள்வி இருக்கு. கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கீங்களா? கொடுக்க எவ்வளோதான் நட்டப்பட ஒரு 20 ரூபா கொடுத்துடலான்னு பார்க்கோம். சரி. 17,000 கேட்குறாங்க. 20,000னா கொடுத்துருவிய? 20 ரூபானா கொடுத்துக்கலாம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? நாங்கள் சிவாசியில். சிவாசி. நீங்கள் வியாபாரி?
ஆமாம் வியாபாரம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 99 52 24 19 98. இந்த மாதிரி காலை கண்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடுங்க. நாட்டு வேறு வச்சிருக்கலாண்ணா? வேறு கொண்டு வந்தோம், நிறையா கொண்டு வந்தோம், நெருக்கி வித்தாச்சு. அப்படியா? கேரளாவுக்கு போச்சா? ஆமாம், சம்சாரியை நிறையா வாங்கினாங்க, அது போக ஒன்று வந்து கேரளாவுக்கு. சரி. இது மாதிரி காலையில் சரி. இல்லை வெட்டுக்கு கேட்டிருப்பாங்களாண்ணா? வெட்டி கேட்டாங்க, எங்களுக்கு கொடுக்குறதுக்கு மனசு. வளர்ப்புக்கு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கம்மியாக இருந்தாலும் கொடுத்துருங்க. இல்லை இல்லை, என்ன செய்ய சொல்றீங்க? நட்டத்துக்கு வியாபாரம் பார்க்க முடியாதுல்ல. நீங்க 2000 பாக்குறீங்க, 2000 பாக்குறீங்க, நீங்க 2000 பாக்குறீங்களா? நம்மளும் ஏறி வந்து நாங்க அவ்வளவுதானே இருக்குது, வண்டி வாடகை இருக்குது. அந்த வண்டி நிக்கிறது நம்ம போனதோட கேட்கறோம், கொஞ்சம் பார்த்து அவுத்து விடுங்க. சொல்லியாச்சு, நான் அதுலயும் குறைச்சு சொல்லியாச்சு. அதனால நல்ல கேள்வி. இல்ல இல்ல, திருப்பியா கொண்டு போறீங்க, அவுத்து விடுங்க. இல்ல, நட்டத்துக்கு வியாபாரம் பார்க்க முடியாது. போடல மாடு பார்க்க வந்தீங்களா? எங்கேருந்து வந்தீங்கன்னா? பல்லாட்டில் இருக்கு. வெளிநாட்டு என்ன காலையா? பசுமாடு வந்து வண்டி அவுக்கல வித்தாச்சு எல்லாம். அப்படியா? எத்தனை கொண்டு வந்தீங்கன்னா? 6 வித்துட்டா? நல்ல ரேட்டு போயிருக்கா குறைய போயிருக்கா? பரவாயில்ல. சரி, ஆனால் மாடு வரத்து கம்மி அப்படி சொன்னா. சரி சரி, வந்ததுக்கு எதுவும் கிடைச்சிதாண்ணா? கிடைச்சிது. என்ன சரி, 1000 யாரு தாரா? அதான் பார்க்கணும், வேற வழி இல்லை. சரி. இது வந்து நாட்டு மாடாண்ணா? நாட்டு மாடு. சரி, அந்த மலையில உள்ளதா? மலையில உள்ளது. எப்படி கட்டியிருக்காரு? சம்சாரி மாடு கட்டியிருக்காரு. சம்சாரி. எவ்வளவுக்கு முடிஞ்சுன்னா இந்த காலை? சட்டம் முடிஞ்சு கிடாரி சும்மா சட்டம் முடிஞ்சிச்சு. வெட்டுக்கு தான் போகுதா? வளர்க்க போகுது. எவ்வளவுக்கு முடிஞ்சுன்னா? 440. 4 கால், 3 கால 40,000. வளர்ப்புக்கு தான் போகுது. நாட்டு காலை. சரி சரி. இருக்கு. மாற்றம்ல இப்போ ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்பிக்கை மாற்றணும், எனக்கு மாற்றணும். ஜாமீன் மாற்றணும். உறுதியாக தரேன். அந்த கிடா எவ்வளோ கேட்டி? என்ன இல்லையா? இது 9500 கேட்டாச்சு. கொடுக்கலையா? சாமி நம்பி சாமி 11,000 கேட்காரா? ஆமாம். சரி. அது எங்கே போய் வாங்க, அது பொடியில ஆடு விலை வருது எப்படி சொன்னா? ஆடு விலை வருதா? கிடா விலை வருதா? கிடாவில் தான் வந்தாச்சு. சரி சரி. வரட்டும். என்ன இது பாலுக்கு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்கு வாங்கிட்டு? சேர்மாதி போகுதா? பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 6 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 5 லிட்டராது இருக்குமா? சரி சரி. எத்தனை ஈத்துண்ணா? இது 5 ஈத்து. 5 ஈத்து. எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? 21 ரூபா. 21,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க பாலுக்கு? 5 லிட்டர் 3 2 5 லிட்டர். 5 லிட்டர். பால் எத்தனை ஈத்து வரைக்கும் இது ஓடுண்ணா? இன்னும் 5 ஈத்து நம்ம இன்னும் 5 ஈத்து இருக்கும். ஒரு 2-3 ஆயிரத்துல திருப்பி விற்க வந்துருவீங்களா? ஆமாம், கொடுத்துட்டு வேற வாங்கிக்கிட்டு வீட்டுக்குன்னு வாங்கிட்டு போறேன். சரி. மாடு பார்க்க நல்லா இருக்குன்னு முடிச்சிட்டியா அப்படி சொன்னா? சரி. வேற இப்போ சேர்மாதிரி விவசாயம் வேற நடக்கு என்ன? சரி சரி.
அண்ணே எவ்வளோக்கு வாங்கியிருக்கியா? 22 வாங்கிருக்கியா? 22,000. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? மாடு 3 இருக்கு. 3 இருக்கும். பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 3 லிட்டர்னு தந்திருக்காங்க. 6 லிட்டரு, ஒரு 5 லிட்டரா இருக்கும். எங்கே வாங்கிட்டு போறீங்கண்ணா? இங்கே ஆலங்குளம் போகுது. ஆலங்குளம் போகுது. சரி அண்ணா இது நாட்டு காலக்கண்ணு அப்படி சொன்னா இது எதுக்கு வாங்கிட்டு போவாங்கண்ணா? உழவுக்கு கண்ணுக்குட்டி வளர்க்கலாம், ரேஸுக்கு வளர்க்கலாம். நம்ம வளர்க்குற பொறுத்து. இது பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் வண்டி மாட்டுக்கு பழக்கிடணும். எப்பவுமே வளர்க்கலாம். சரி எவ்வளோ சொல்றீங்கண்ணா? இது அவன் அண்ணன் 15,000 சொல்லுவாரு. 15,000. 7,000 கேட்காங்க. 7,000 கேட்காங்க. 7,000 தான் கேட்காங்களா? ஒரு 10,000 வந்தால் போகுமா? 8,000 வந்தாலும் கூட 1,000 வந்தாலும் 8,000 வந்தாலும் கொடுத்துருங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுவீங்க. அவர் ஃபோன் நம்பர் அவர்கிட்ட. சரி. கொடுத்த முதலாட்ட மாடு பிடிச்சு கொடுக்க போய் மாட்டுக்கு 500 தடவை கேட்டேன். 200 ரூபா சீட்டு. வேற ஒரு வயலையே கொடுத்தது. நான் சொல்றேன் கொடுக்க போட்டோம். என்ன 2 பால் மாடா? நல்ல பால் மாடு இல்லை, 2 வத்து பால். 10 பால் 2 மாடு அங்க ஊர்ல வாங்குறது 48,000. இங்க 44, 45 தான் கேட்காங்க. இப்போ எவ்வளோ உங்களுக்கு? 4,000 ரூபா குறையுது. 48னா கொடுத்துருவோம். இன்றைக்கும் கேரளா வியாபாரி நிறைய இருக்காங்க. அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் வருது, ஆனா வியாபாரம் இல்லை. இந்த வாரம் தான் இப்படி இருக்கு. அப்போ வந்ததுக்கு 2,000 ரூபா 4,000 ரூபா குறைச்சி கேட்காங்க. 4,000 ரூபா நஷ்டம் ஆகுது. ஆமா 48,000 2 மாடு வாங்கினது. வந்ததுக்கு ஒரு 2 ரூபாயா கிடைக்கும்னு 1,000 ரூபா கிடைச்சா போதும். 1,000 ரூபா வண்டி வாடகை இருக்கு. அப்படி நிக்கிதா? நிக்கிது. அவருக்கு